தேனி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து தீ வைக்கும் கொள்ளையர்களால் பரபரப்பும் பீதியும் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி எதிரே உள்ள டாஸ்மாக் கடையில் செவ்வாய்க்கிழமையன்று இரவு 230 மதுபான பெட்டிகளை ஊழியர்கள் இறக்கி வைத்துவிட்டு கடையை அடைத்து சென்றனர். புதன்கிழமையன்று காலை கடையிலிருந்து புகை வந்ததை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்பு மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கடையை திறந்து தீயை அணைத்தனர். இதில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்களும் எரிந்து சாம்பலாயின. நேத்து இரவு 10 மணிக்கு மேல சரக்கு இறக்கி வச்சுட்டு போனோம். திரும்ப வந்து பார்க்கும்போது தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு அதிகாரிகள் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணி இப்ப நடந்துகிட்டு இருக்குது. மொத்தம் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் எரிஞ்சு நாசமாயிருக்கு. கொள்ளையடிக்க வரும் கும்பல் பணம் இல்லாததால் கடைக்கு தீ வைத்துவிட்டு சென்று விடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கடந்த வாரம் அருகில் உள்ள கைலாசப்பட்டி டாஸ்மாக் கடையும் மர்ம நபர்களால் தீ வைக்கப்பட்டது. சமீப காலமாக கொள்ளையடிக்கும் நோக்கில் டாஸ்மாக் கடைகள் தீ வைக்கப்படும் சம்பவம் தேனி மாவட்டத்தில் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது.